எவர் சின்ஸ் சால் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சதில் இருந்து இந்த ரீயூனியன் நடக்கும் நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த ரீயூனியனுக்காக நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரீயூனியன் நடக்க போது இது எமோஷ்னலாக தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சும் என்னோடய டிஎஸ்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்தளவு எமோஷ்னலாக இந்த சாப்டர் வந்து இருந்துச்சு. அந்த ரீயூனியன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களும் அற்புதம் நினைஞ்ச அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். இது 1133 கம்ப்ளீட் பிரேக் டவுன். இந்த சாப்டர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டார்ட் ஆகுது. 22 வருடங்களுக்கு முன்னாடி ஒஹாரா இன்சிடெண்ட் நடந்துச்சு இல்லையா? அந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்துச்சு, இந்த ட்ராஜடி நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஸ்பாண்டன் கிட்ட சில பீப்புள் வந்து கேட்க, அதுக்கு ஸ்பாண்டன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிவிலியன் வார்ஷிப் வந்து திடீர்னு வெடிச்சிருச்சு. அந்த நெருப்பில் விழுந்து மக்கள் சாகிற அந்த சத்தம் எனக்கு இப்போவுமே வந்து கேட்டுருக்குது. என்னால் அதை மறக்கவே முடியாது. இதை பண்ணது வந்து நீக்கோ ராபின் தான். அங்கே இருக்க வார்ஷிப்ஸையும் அவள் தான் வந்துட்டு அழிச்சா. அவள் வந்துட்டு 8 year old கிடையாது, 8 year old இருக்கிற ஒரு டெவில் அப்படின்னு சொல்லி அவன் எல்லா பழியுமே நீக்கோ ராபின் மேலே போடுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐலாண்டே இவங்க போட்டு அழிச்சிருக்காங்க. அது மக்கள்கிட்ட இவனுங்க எப்படி கொண்டு போய் சேர்த்தானுங்க அப்படின்னா, இந்த ஐலாண்டு வந்துட்டு உலகத்தை அழிக்கிறதுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் வந்துட்டு அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க அவங்க மேலே பழிய போட்டானுங்க. அவங்களால உண்மையை சொல்ல முடியாது. அவனுங்க வந்து வெறும் போனிக்ஸ் தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தானுங்க, வாய்ஸ் சென்ச்சரி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏஷியன் கிங்டம் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த பொண்ணும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்கனாலும் சொல்ல முடியாது. இந்த பொண்ணு வந்து உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருந்தான்னு இவங்களால சொல்ல முடியாது. இன்ஸ்டெட் அவனுக்கு என்ன சொல்லிட்டானுங்க அப்படின்னா, 5 மரீன் வார்ஷிப்ஸ் வந்து வந்துட்டு அழிச்சிட்டா, அங்கேருந்து தப்பிச்சு போன ஒரு சிவிலியன் வார்ஷிப் வந்துட்டு எரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவன் மேலே பழிய போட்டு இவ்வளோ பெரிய பவுண்டியை வந்து வச்சுருக்காங்க. இட் ஆல் மேக் சென்ஸ் நவ். இதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து ராபின் எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படிங்கிறத ஓடா ஹார்ட்லெஸ்ஸாக சில பேனல்ஸில் வந்து வரைஞ்சிருந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ப்ரோ டோன்ட் ஹோல்ட் பேக் அப்படிங்கிற மாதிரி வரைவார். ஸோ எப்படி வரைஞ்சிருந்தாருன்னா, அந்த பொண்ணை நாங்கள் வந்துட்டு பார்த்தோம், அவள் கண்ணை பார்த்தோம், அவள் வந்து ஒரு ஸ்டோன் கோல்ட் கில்லர், அவளுக்கு வந்து ஸ்காலர் அளவு இன்டெலெக்ட் இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் கூட எம்பத்தி இல்லைன்னு சொல்லும் போது, 8 year old ராபின் ஒரு சின்ன பொண்ணு சாப்பிட்றதுக்கு எதனா கிடைக்குமான்னு சொல்லி ஒரு குப்பை தொட்டியில் போய்ட்டு ஏதோ ஒன்று தேட, ஏதோ ஒன்று கிடைக்க பக்கத்தில் இருக்க ஒரு நாய்க்கு வச்சுட்டு நம்மளுக்கு எதனா கிடைக்குமா திரும்ப தேடிக்கிட்டு இருக்கா. எம்பத்தி இல்லைன்னு சொல்கிறீங்கடா, அவளுக்கு கிடைச்சது கூட நாய்க்கு வச்சுட்டு வேறு எதனா கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காளா அவ்வளோ பசிலையும் அப்படின்னு சொல்லி அப்படி காட்டியிருந்தார். அண்டு அனிமலெலாம் இன்னொரு ஸ்டெப்பு ஃபர்தராக போயிட்டு அவள் மேலே இருக்க பவுண்டிக்காக அவளை எடுத்து வளர்த்த சில பேர் வந்துட்டு அவளை கொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் அனிமேலை வந்து காட்டியிருந்தாங்க. ஷி ஹேட் அ வெரி ட்ராமடைஸ்டு ஒரு சைல்டுஹுட். அதை நம்மளுக்கு வந்து திரும்ப ஓட வந்து காமிச்சிருந்தார். ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு மேப்பை பார்க்கும்போது அந்த மேப்பில் வந்து ஒஹாரா வந்துட்டு இல்லை, ஒஹாரா வந்துட்டு வரைகிறா. ஒரு 8 year old சைல்டு என்னெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே வந்து ராபின் அனுபவித்த மாதிரியும், 8 year old இருக்கும் போதே அவளுக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் இருந்துச்சு. அவளை வந்து காப்பாற்றினது வந்து சாலோட வேர்ட்ஸ் தான். அதில் ஒரு பேனலில் வந்து அவர் கிளிஃப் மேலே நின்றுக்கிட்டு சரி சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது சால் வந்து இல்லை அது மாதிரி பண்ணிக்கக்கூடாது, நீ வந்து வாழணும்னு சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அதை வந்துட்டு பார்த்துட்டு சால் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியல. கைஸ், ராபின் சொன்ன மாதிரி நானுமே இந்த பாஸ்டெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலான்னு இருக்கேன், என்னால் முடியல. ஸோ கரண்ட்டாக இப்போ எல்பாஃபில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம க்ரூ எல்லாருமே வந்து அந்த வில்லேஜுக்கு வந்துட்டு அரைவ் ஆகிட்டாங்க. அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா வந்துட்டு மிரண்டு போகிறாங்க, வியந்து போகிறாங்க. இதில் ஸ்டாண்ட் அவுட்டாக எனக்கு இருந்தது வந்துட்டு அந்த பறக்கிற ஷிப் ஸ்வாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பு. அது வந்து பறந்துகிட்டே வருது, ஐலாண்ட் க்ளவுட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி பறக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்லி லிலித் சொன்னது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது மட்டும் கிடையாது, ஐலாண்ட் க்ளவுட்ஸு, சீ க்ளவுட்ஸு, அதுக்கப்புறம் சபோடி பபுள்ஸு, ரெயின்போஸு, ஹாவர்ஸ், இது எல்லாமே வந்து எல்பாஃபில் தான் ஒர்க் ஆகும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் யூனிக் கிளைமேட். இதை நீங்கள் வெளில கொண்டு போயெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் லிலித் வந்துட்டு சட்டிலாக வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த பறக்கும் ஷிப்பை எடுத்துகிட்டு நம்மளால் பறந்து இன்னொரு ஐலாண்டுக்கெலாம் வந்துட்டு போக முடியாது. இங்கே இருக்கிற கிளைமேட்னால தான் இது எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன வீடியோவில் ஒன் பீஸ் வேர்ல்டோட ஒரு ஆரிஜின் பாயிண்ட்டாகவே வந்து எல்பாஃப் இருந்துருக்கலாம் நான் சொன்னேன். இந்த ஸ்கைப்பியாவில் பார்த்த சீ க்ளவுட்ஸ், ஐலாண்ட் க்ளவுட்ஸ், அப்புறம் சபோடியில் பார்த்த அந்த பபிள்ஸ் எல்லாமே இங்கே ஒன்றா வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஆரிஜின் பாயிண்ட் தியரிக்கு இது நிறைய வலு சேர்க்குதுன்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பறக்கிற ஷிப் பேனலில் எனக்கு இருந்த இன்னொரு வியப்பான விஷயம் நான் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 1000 சன்னி வந்து எவ்வளோ பெருசு நம்மளுக்கு வந்து தெரியும். அது ஒரு பெரிய ஷிப், ஓகேவா? அதை வந்துட்டு ஒரு ஜெயண்ட் கேரி பண்ணுறான். அப்போ அந்த ஜெயண்ட் வந்து எவ்வளோ பெருசு இருப்பான்.
அந்த மாதிரி பல ஜெயன்ஸு அந்த ஷிப்பில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷிப்பு எவ்வளோ பெருசு இருக்கும், இதை நினைக்கும் போது அந்த ஸ்கேலை நினைக்கும் போது எனக்கு இன்னும் வியப்பாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரா ஹேட்ஸை நியூ ஜெயண்ட் வாரியர் பைரட்ஸ் அட்ரஸ் பண்ணுற மாதிரி சில பேனல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அவங்களோட கேப்டன் ஐரோதி தான் நம்மக்கிட்ட வந்துட்டு பேசுகிறான். அவன் ஊசா லேண்டுன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு ஊசாப்போட ஃபுல் பேர் தெரியாதுங்கிறத வந்துட்டு ஓடா வந்துட்டு இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் லூஃபியா வந்து பிக் பாஸ்ன்னு சொல்லியிருந்தான். எப்படி மற்ற ஜெயன்ஸ்லாம் வந்துட்டு ஷாங்க்ஸை வந்துட்டு பிக் பாஸ்ன்னு சொல்லி கூப்பிட்றாங்களோ அதே மாதிரி இந்த நியூ ஜெயண்ட் வாரியர் பைரட்ஸானா இவங்க வந்துட்டு லூஃபியை பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கூப்பிட்றாங்க. அண்ட் நீ வந்து எம்பரர் ஆகிட்ட, எவ்வளோ பெரிய விஷயம், அண்ட் உன்னோட சப்பார்டினேட்ஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் உன்னோட சப்பார்டினேட்ஸ்லாம் சொல்லவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி லூஃபி திரும்ப வந்து சொல்லியிருந்தான். இதை ஓட அப்பப்போ இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார். அது ஏன் எனக்கு தோணுன்னா இதை வச்சு ஏதாச்சும் பிளாட் பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் நாங்கள் 4 பேர் தான் நியூ ஜெயண்ட் வாரியர் பைரட்ஸ், அதாவது ஐரோதின், ஜர்டு, கோல்பக், ஸ்டான்சன், இவங்க தான் வந்து நியூ ஜெயண்ட் வாரியர் பைரட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டானுங்க. பின்னாடி ரோடை வந்து க்ரூசிஃபை பண்ணிச்சுன்னா டே நானும் தான்டா நியூ ஜெயண்ட் வாரியர் பைரட்ஸ், இட் மேக்ஸ் 5 அப்படின்னு சொல்லி ரோட் பண்ணியிருந்தோம். அது ஹிலேரியஸாக வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் க்ரூசிஃபிக்ஷன் எப்படி வந்து லோக்கியை வந்து க்ரூசிஃபை பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இவனையும் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இது எல்பாஃபோட ஒரு வே ஆஃப் பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கையில் ஒரு பாயிண்ட் வந்துட்டு வருது. எல்பாஃப் மாதிரியான ஒரு இன்சுலா நேஷன் கூட நீ பிக் மாமா டிஃபீட் பண்ண விஷயம்லாம் வந்துட்டு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் லூஃபி வந்து பிக் மாமா நான் எங்கே டிஃபீட் பண்ணேன், ஏன்னா பிக் மாமா டிஃபீட் பண்ணது வந்து லா அண்ட் கிட், பட் இவங்களை பொறுத்த வரையும் பிக் மாமா டிஃபீட் பண்ணது வந்து லூஃபின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓடா லா அண்ட் கிட் தான் வந்து டிஃபீட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு எல்பாஃப் கூட அவங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் ஜர்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசாக நானும் லின்லினும் வந்துட்டு ஃப்ரெண்டு, ஏன்னா பிக் மாமோட பாஸ்ட்டில் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பிக் மாமே இங்கே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்னோடய தியரி வீடியோலையுமே நான் சொல்லியிருந்தேன் பிக் மாமோட பிளாட்ஸ் வந்து எல்பாஃப் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்தால் தான் அது வந்துட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த விஷயமும் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது போய் சாப்பிட்லாம், ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. பட் ராபின் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து நான் சாலை மீட் பண்ணணும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் வேணால் சாப்பிட்டுட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாருமே இல்லை நாங்களுமே வந்துட்டு வரோம், நாங்கள் அவரை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லூஃபி பர்டிகுலர்லி நீ என்னோடய க்ரூமேட்டு, அவர் உன்னை வந்து பார்த்துக்கிட்டாரு, நான் அவரை வந்துட்டு மீட் பண்ணணும், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக வந்துட்டு பேசுகிறான். ராபினுக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது, நம்மளுக்கு மட்டும் இல்லை ராபினுக்குமே வந்து ஷாக்கிங்காக தான் வந்துட்டு இருந்துச்சு. எவ்வளோ மெச்சூராக இருக்கான் லூஃபி அப்படிங்கிறத வந்து காட்டுது. அவங்க க்ரூமேட்ஸ் மேலே எவ்வளோ வந்துட்டு பாசமாக இருக்கான் அப்படிங்கிற பாயிண்ட்டுமே வந்து காட்டுது. இட் வாஸ் வெரி குட் கேரக்டர் ரைட்டிங் ஃபார் லூஃபி. சால் இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சராக வந்துட்டு இருக்காரு. ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மற்ற புக்ஸை பற்றியும் எல்பாஃப் ஜெயின்ஸுக்கு வந்து அவர் வந்து சொல்லி தந்துட்டுருக்காரு. இந்த மற்ற புக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒஹாராலேருந்து எடுக்கப்பட்ட புக்ஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஊசாப்புக்கு ஜெயன்ஸ் ஒரு வாரியர்ஸாக மட்டும் இல்லாமல் படிக்கவும் செய்கிறாங்க அப்படின்றது ஒரு ஷாக்கிங் ஃபேக்டராக இருக்குது. அடுத்து நம்மளுக்கு ஒரு மெஸ்மரைசிங்கான பேனலை வந்து காட்டுறாங்க. இது வந்து வாரியர் ஸ்ப்ரிங், ஒரு ஸ்ப்ரிங்கு, அது பக்கத்தில் வந்துட்டு அவுல் லைப்ரரி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருந்தாலும் ஒரு நார்மல் ஹியூமனுக்கு அது வந்து ஒரு ஓஷன் மாதிரி அவ்வளோ பெருசாக அவ்வளோ வாஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடா சொல்கிறாரு. அண்ட் இதில் வந்து வேவ்ஸும் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸ்ப்ரிங்கில் எப்படி ப்ரோ வேவ்ஸ் ஜென்ரேட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மேலே ஒரு வாட்டர் ஃபால் விழுது, அந்த வாட்டர் ஃபால்லேருந்து ஏற்படுற அந்த ரிப்பிள் மூலமாக அதில் அந்த வேவ்ஸும் வந்துட்டு க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஓடா சொல்லியிருந்தாரு. ஓகே ஓடா டூ இயர் திங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவ்வளோ மெஸ்மரைசிங்காக அந்த பேனல் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, இதை வந்து ஏன் அவுல் லைப்ரரின்னு சொல்கிறாரு, எதுக்கு வந்து அந்த பேர் அவுல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா நிறைய மித்தாலஜியில் வந்து அவுல் வந்து விஸ்டம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, நாலேஜ் அண்ட் விஸ்டம். இந்த க்ரீக் மித்தாலஜி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அத்தினா இருக்காங்கல்ல, காடஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் விஸ்டம், அவங்கள வந்து அவுல் வச்சு தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டரில் கூட வந்து அவுலும் லைப்ரரியும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எபிசோடு வந்துட்டு வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அந்த அவுல் லைப்ரரின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை சொல்ல மறந்துட்டாங்க, நம்ம பிக் மாம் பற்றின ஒரு பேனல் வந்துச்சு இல்லையா, அந்த பேனலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயன்ஸ் நிறைய பேர் வந்து வரைஞ்சிருந்தார். அதில் வந்துட்டு ஒரு பேருமே வந்துட்டு வரைஞ்சிருந்தார். நம்ம போன சாப்டரோட எண்டிங்கில் வந்துட்டு ஒரு அந்த மிஸ்டீரியஸ் கேரக்டர் நடந்து வரும்போது ஒரு பேரை வந்து நம்மளுக்கு காமிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பேர் தான் ஒருவேளை இந்த பேரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம பரமசிவம் கூட இந்த நடந்து வந்த கேரக்டர் வந்துட்டு லூயிஸ் ஆர்னால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த பேரை தான் இங்கே திரும்ப ஓட வரைஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் சில ஜெயன்ஸோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து தேவர் நாட் ஹாப்பி தட் ஸ்ட்ரா ஹேட்ஸ் ஆர் ஹியர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து வரைஞ்சிருந்தார். ஒரு 2 பேர் வந்துட்டு உம்முன்னு இருக்கிற மாதிரியா, மற்ற ஜெயன்ஸ் எல்லாருக்குமே ஸ்மைல் வரைஞ்சிருந்தார். ஒரு 3 பேருக்கு வந்துட்டு அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒரு 2 பேர் வந்து உருன்னு இருக்காங்க, ஒருத்தன் வந்து மாஸ்க் வந்து போட்டிருக்கான், அவன் வந்து கையை கட்டிட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டெபிக்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ
ஜெயன்ஸ்குள்ளேயே வந்து சில பேருக்கு வந்து ஸ்ட்ரா ஹேட்ஸ் இங்கே வந்திருக்கிறது வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஓடா டெபிக் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது. ஸோ சால் இருக்க இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க, சாலை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது சால் கிட்ட படிக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு இல்லை அவர் கொலாப்ஸ் ஆகிட்டார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இவங்ககிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து ஷாக், ஐயோ அவரை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும்னு சொல்லிட்டு லூஃபிலாம் டென்ஷன் ஆகிட்டான், சாப்பிட்றதா விட்டு வந்திருக்கேன் என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக சாலுக்கு வந்து இவ்வளோ வருஷம் கழித்து ராபினை பார்க்கறப்போ அந்த ஐஸை எப்படி பிரேக் பண்ணுறது வந்து தெரில. ஸோ இஸ் டூயிங் சம்திங் ப்ராங்க் லைக் பண்ணி அந்த ஐஸை வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்கிறாரு. விச் வாஸ் லைக் ஹோல்சம். இந்த ஹோல் ரீயூனியனே வந்துட்டு ஹோல்சமாகவும் எமோஷ்னலாகவும் இருக்குது. இதை நான் வந்து சொல்கிறத விட நீங்கள் போய் படித்தா தான் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 விஷயம். ஒன்று, நான் அதை சொல்கிறேன்னா என்னால் வந்து அழாமல் சொல்ல முடியாது. இன்னொன்று வந்துட்டு இதை நீங்களாக வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஓல்டு ரீயூனியனே திரும்ப போய்ட்டு ஒரு வாட்டி படிங்க. இட் வாஸ் சச் அ ஹோல்சம் ரீயூனியன். இதை மட்டும் நான் சொல்லி ஆகணும், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ராபின் வந்து சால் கிட்ட எந்த வித டாக் ஸ்டஃப்பும் நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை, நான் இவ்வளோ வருஷம் வந்துட்டு சர்வைவ் ஆகியிருக்கேன், நீ சொன்னனால தான் நான் சர்வைவ் ஆகியிருக்கேன், ஸோ அதுக்கு என்னை வந்து நீ ப்ரைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் மாதிரி சால்கிட்ட கேட்க, அஃப்கோர்ஸ் நான் உனக்கு ப்ரைஸ் பண்ணுறேன், ஒரு சின்ன பொண்ணு அகெயின்ஸ்ட் த ஹோல் வேர்ல்டு 22 வருஷமாக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, நீ சர்வைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹோல்சமாக ஹக் பண்ண அந்த மொமெண்ட் வந்து ஒன் ஆஃப் த பீக் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ரீயூனியனை இவர் எப்படி எழுத போகிறாரு, இதோட எப்படி டெலிவர் பண்ண போகிறாரு நான் யோசிச்சுட்டு இருக்கையில், ப்ரோ ஆஸ் ஆல்வேஸ் அவுட் டன் மை எக்ஸ்பெக்டேஷன். இட் வாஸ் லைக் வேறு மாதிரி அந்த ரீயூனியன் வந்துட்டு இருந்துச்சு, அவ்வளோ ஹோல்சமாக வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஸ்ட்ரா ஹேட்ஸ் நம்ம கூட சேர்ந்து அவங்களும் வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதோட அந்த சாப்டர் அப்படியே முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த ரீயூனியன் அப்போ நடந்த 2 விஷயங்கள் நான் நோட் பண்ணது வந்து, ஓடா வந்துட்டு அந்த 1-to-1 பேனல்ஸ் வந்து நிறைய வரைவார், அதே மாதிரி வரைஞ்சிருந்தார். 22 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல சாலை மீட் பண்ணும் போது என்ன செட் ஆஃப் அந்த பேனல்ஸ் வரைஞ்சிருந்தாரோ அதே பேனல்ஸை இந்த 22 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ராபின் வந்து திரும்ப சாலை மீட் பண்ணும்போது வரைஞ்சிருந்தார். அந்த கால் பேக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்துட்டு, சாலோட ஒரு லெக் வந்து மிஸ்ஸிங், அதுக்கு பதிலாக பெக் லெக் வந்துட்டு வச்சுருந்தாங்க. இது எப்போ நடந்ததுன்றது தான் என்னோடய டவுட். ஏன்னா ஒஹாரா இன்சிடெண்ட் அப்போ அது நடக்கலை. ஏன்னா ஒஹாரா இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறமா வெகா பங்க் போய்ட்டு சாலை மீட் பண்ணார். அந்த பேனல் நம்ம பார்த்தோம். அந்த பேனல் அவருக்கு 2 காலுமே இருந்தது. இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் அவரோட கால் வந்து போயிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது வந்து ஓடா சொல்வார் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது சப்ஸ்கிரைபர்ஸ் வாய்ஸ் செக்ஷன். போன சாப்டரோட வீடியோவில் வந்த கமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு நல்ல தியரி இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம வந்து இந்த செக்ஷனில் வந்துட்டு பேசுவோம். அப்படி ஒரு தியரி நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். விஸ்வா பாய் அவர் தான் இந்த தியரியை வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, I have one speculation or theory. We know sea stone is used to nullify devil fruit user ability. Likewise, what if sunstone is used to nullify Emu Gorosei ability? We know sea water doesn't affect Gorosei in chapter 1119 and 1121 because they are devil. So what if sunstone will be key to nullify their power? I think sea stone and sunstone are opposite to each other. Think about it அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல தியரி தான், பட் எனக்கு இது வந்து அப்படி இருக்குன்னு வந்து தோணலை. ஏன்னா இந்த சாப்டரில் வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின்போ வரைகிறாங்கள சன்ஸ்டோனை யூஸ் பண்ணி, அது வந்து எல்பாஃபில் மட்டும்தான் வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த சன்ஸ்டோனுமே எல்பாஃப்குள்ளே மட்டும் யூஸ் ஆகிற ஒரு மெட்டீரியலாக கூட வந்துட்டு இருக்கலாம், அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒருவேளை இது வெளில போய் யூஸ் பண்ண முடியும்னு இருந்தாலுமே இதை வந்து யூஸ் பண்ணி கொரசேவோட எபிலிட்டியையும் ஈமோட எபிலிட்டியும் நல்லிஃபை பண்ண முடியும் எனக்கு தோணலை. ஏன்னா அவங்களுக்குமே டெபிள் ஃப்ரூட் எபிலிட்டி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி கூட அவங்க தண்ணியில் விழுந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ வரையும் ஓடா வந்து காட்டலை, இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ தண்ணியில் விழுந்து டெபிள் ஃப்ரூட் எபிலிட்டி அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை, அவங்க அதனால் வீக் ஆகலை, ஸ்டில் அவங்களால அந்த எபிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி காட்டினா தான் நம்மளுக்கு இந்த தியரி வந்து இன்னும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ஸ்டில் அது கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ இந்த தியரி ஸ்டில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து நான் பாயிண்ட்டையும் மேடையும் காண்டாக்ட் பண்ணல. ஏன்னா இது ஒன் ஆஃப் தோஸ் சாப்டர்ஸ் வாஸ் அ டியர்ஃபுல் எமோஷனல் அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஹோல்சமான ஒரு சாப்டர். இதுக்கு நான் தியரிலாம் மேக் பண்ணணும்னு எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் நான் அதை அவங்கள காண்டாக்ட் பண்ணல. பட் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் தியரி எதுனா கேட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் எல்லா வீடியோக்கும் நான் அதை சொல்கிறது கிடையாது, எல்லா சாப்டருக்கும் நான் சொல்கிறது கிடையாது.
இந்த சாப்டரை திரும்ப போயிட்டு ஒரு வாட்டி படிங்க. இட் வாஸ் அ ஹோல்சம் சாப்டர். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த சாப்டர் வந்துட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரியான ஒரு சாப்டர் வருது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணோம். எப்படி ராபினை வந்து ப்ரைஸ் பண்ணாரோ அந்த மாதிரி. ஸோ திரும்ப போய்ட்டு அந்த சாப்டர் படிங்க. அண்ட் வித் தட் பீயிங் சைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் எனிமி கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ் இட்.